வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாய். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தீபாவளிக்காக ஒரு கிராஃப்ட் தான் மேக் பண்ண போகிறோம். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நம்ம இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் மேக் பண்ண போகிற இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு நான் ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த பேப்பர் கப் மேலே டிசைனாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் மறைக்கிறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி விளக்கு யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட டீ லைட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அண்ட் சென்சார் லைட்ஸ் கூட இல்லை. கொஞ்சம் இருக்கிறத வச்சு கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் விளக்கில் இந்த மாதிரி எல்லோயிஷ் க்ரீன் டோனில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த கப்புக்கும் மேலே இந்த ஆரஞ்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த கப் மேலேயும் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பெயிண்ட் பண்ணிக்கிறேன், 2 ஷேடில் தெரிகிற மாதிரி. இப்போது இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் அந்த மேலே இருக்கிற அந்த பார்ட்டை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா கப்போட சைடை திருப்பி ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி ஒரே லென்த்தில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இப்படி விரிச்சு விட்டுக்கிறேன். இப்போவே பார்க்க ஃப்ளவர் மாதிரி தெரியுது. இன்னும் நான் வந்து அந்த கட் பண்ணதோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ரீஜனை க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ரைட் சைடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் அதை அப்படியே திருப்பி அப்படியே லெஃப்ட் சைடில் நல்லா ஷார்ப் எட்ஜ் வர்ற மாதிரி நான் நல்லா கட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். பேப்பர் கப்பில் நம்ம ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் என்ன கலர் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த விளக்கு வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டாட் வச்சுருக்கேன். நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட டாட் வச்சுக்கலாம். ஃபுல்லாக நான் டாட் வச்சுக்கிறேன். கொஞ்சம் க்ரீன் கலரில் நான் டாட் வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் வச்சாலும் நல்லாயிருக்கும், ரெட் வச்சாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கார்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பேப்பர் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி நோட் புக்கோட அட்டை அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அந்த கார்டு மேலே நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். சுற்றி க்ளூகன் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மேக் பண்ண அந்த ஃப்ளவரை க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுல 4 கார்னர்லையும் நான் வந்து மிரர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். மிரர் யூஸ் பண்ணி 4 பக்கமும் டிசைன் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் நம்ம டிசைன் பண்ண அந்த விளக்கை வந்து நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் கேண்டில் லைட் வச்சாலுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட எந்த லைட்டும் இல்லை அண்ட் திரி கூட இல்லை. அதுக்காக வந்து நான் ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது நைட் லைட்டில் எடுத்தது. லைட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்ம செகண்டாக மேக் பண்ண போகிற கிராஃப்ட் என்னென்னா வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு. இதுக்கு நான் வந்து ஒரு சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சோப் பாக்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஜெஸ்ஸோவையும் பெயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த சோப் பாக்ஸ் ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அந்த மைசூர் சாண்டில் அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியாத மாதிரி ஈவனாக நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது அந்த ஓப்பன் பண்ணுற பிளேஸ் ஃபுல்லாக க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 2 சைடுமே க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பென்சில் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணிக்க போகிறேன். இது நான் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் வேணும்னு சொல்லி நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து கேண்டிலோ விளக்கோ எது வேணால் வச்சுக்கலாம். லைட் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேர்ட் கிராஃப்ட் ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி கிளாஸ் ஜார் எடுத்து அதுக்குள்ளே நான் அந்த லைட்டு சீரியல் லைட்டு வந்து உள்ளே போட்டு லைட்டை ஆன் பண்ணி அப்படியே கவர் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த கிளாஸ் ஜாரை பெயிண்ட் கூட பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட். அண்ட் ஃபோர்த்தாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு பேங்கிள் எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு க்ளூகன் யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிளாஸ், அதாவது கண்ணாடி வளையல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பேங்கிள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் கண்ணாடி வளையல்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியும் அண்ட் ஷைனிங்காகவும் தெரியும். இதில் லைட் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே விளக்கு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இதான் நான் ஃபைனலாக மேக் பண்ண தீபாவளி கிராஃப்ட். இப்போ நம்ம மேக் பண்ண எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது நான் வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதுவுமே சூப்பராக இருக்குது. விளக்கு வச்சோடனே இது எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் மட்டும் நான் வச்சு காமிக்கிறேன். அண்ட் கிளாஸ் ஜார் நம்ம தேர்டாக பண்ணது கிளாஸ் ஜாரு. இதெல்லாம் லைட் ஆன் பண்ணதுக்கப்புறமா எடுத்தது. இவ்வளோ நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது கூட தெரியுது. என்கிட்ட கேண்டில் கூட இல்லை, நான் இருக்கிறத வச்சு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக நம்ம மேக் பண்ண இந்த பேங்கிள். இந்த கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஷாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.